அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். லூக்கா அதிகாரம் 24 இறைவார்த்தை 20. ஒரு நாள் ஒரு அரசன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அறிவித்தானாம், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகள், இந்த மகளுக்கு நான் சுயம்பரம் திருமணம் நடக்க வேண்டும். ஆகவே இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்குள்ள யார் ஒருவர் பலசாலியோ அவர்தான் என்னுடைய மகளை திருமணம் முடிக்க முடியும். அதற்கு நான் ஒரு போட்டி வைக்கப் போகிறேன். என்னவென்று சொன்னால், என்னுடைய நாட்டிலே ஒரு பெரிய குளம் இருக்கிறது. அந்த குளத்திற்குள்ள நிறைய முதலைகள் இருக்கின்றன. பலசாலி யார் என்றால் ஒரு கரையிலிருந்து அந்த குளத்திற்குள்ள இறங்கி நீந்தி மறுகரையை அந்த முதலைகளோடு போராடி போய் அடைகிறவர் தான் என்னுடைய மருமகனாய் ஆக முடியும் என்பதுதான் போட்டி. அரசன் நாளை அறிவித்தால் நாள் வந்தது. நிறைய எதிர்பார்ப்போடு அரசனும் அங்கே இருக்கிறவர்களும் போய் கூடி நிற்கிறார்கள். யார் இந்த குளத்திற்குள்ள இறங்கி நீந்தி போய் தன்னுடைய மகளை, அரசனுடைய மகளை திருமணம் முடிக்கப் போகிறார் என்று சொல்லி அப்ப எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஆனால் யாரும் இறங்கின பாடில்லை. திடீரென பார்க்க ஒரு இளைஞன் அந்த குளத்துக்குள்ள பாஞ்சி கை கால் அடிச்சு நீந்தி கொண்டு எல்லாரும் ஆரவாரம் சத்தம் போட்டு கொண்டு நிற்கின்றார்கள். அவன் அக்கறைக்கு சென்று விட்டான். அரசனுக்கு சரியான சந்தோஷம். அப்படியே எனக்கு ஒரு மருமகன் கிடைச்சிட்டான், பலசாலி மருமகன் கிடைச்சிட்டான். அரசன் ஓடிக்கு அவனோட கையை பிடிச்சி, இந்த என்னுடைய மருமகன் பலசாலின்னு சொல்லி அறிவிக்கிற நேரம் அவன் கையை பிடிச்சி தள்ளி பிடிச்சு சொன்னாரா, அரசே எனக்கு உங்களோட மகளும் வேணாம், நீங்க சொன்னது போல உங்களுடைய நாட்டினுடைய அருவாசியம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒன்றே நீங்க செய்ய வேண்டும். என்னன்னு சொன்னால், நான் எதிர்பார்க்காத நேரம் என்ன இந்த குளத்துக்கு பிடிச்சி தள்ளி விட்டது யாருன்னு சொல்லி நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு அவன் அரசனை பார்த்து கேட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் எம்மாவு நிகழ்வை நம் மனக்கண் முன் கொண்டு வருகின்றது. நாசரேத்து இயேசு இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என சீடர்கள் எதிர்பார்த்ததையும் அவர்களின் எதிர்பார்ப்பு சுக்குநூறாக சிதறடிக்கப்பட்டதையும் கிளையொப்பாவின் பதில் அப்பட்டமாக எடுத்து எம்புகின்றது. இன்றைய திருப்பலியில நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த லூக்கா நற்செய்தியினுடைய அதிகாரம் 24 வருகிற எம்மாவு நிகழ்வை மறைவுரை நிகழ்த்துகின்ற பொழுது அர்ப்பணியாளர்கள் பல கோணங்களிலே மறைவுரை நிகழ்த்துவார்கள். ஆனால் இன்று உங்களோடு நான் சீடர்களின் எதிர்பார்ப்பு என்கின்ற அந்த மைய கருத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது சால பொருத்தமானது என்று எண்ணுகிறேன். மனித வாழ்விலே எதிர்பார்ப்பு என்பது மனிதனோடு மனிதனாக பின்னி பிணைந்த ஒன்றாக காணப்படுகின்றது. எதிர்பார்ப்பை இல்லாத ஒரு மனிதனை இந்த உலகம் இதுவரையும் பிரசவிக்கவில்லை, இனியும் பிரசவிக்க முடியாது. எதிர்பார்ப்பை 6 விதமாக பிரிப்பது வழக்கமாகும். 1, நியாயமற்ற எதிர்பார்ப்பு. 2வது தெளிவற்ற எதிர்பார்ப்பு. 3வது நிறைவேறாத எதிர்பார்ப்பு. 4வது அதீத எதிர்பார்ப்பு. 5வது தாழ்வான எதிர்பார்ப்பு. 6வது தவறான எதிர்பார்ப்பு. சீடர்களின் எதிர்பார்ப்புகள் இயேசுவை குறித்து இந்த 6 வகையாகவுமே இருந்தன. இயேசு இறைவாக்கினரா, வல்லசேகர் செய்து ரோமை அரசு எதிர்த்து சண்டையிடுவார் என நினைத்தது அவர்களின் நியாயமற்ற எதிர்பார்ப்பு. இயேசு தரும் விடுதலை அல்லது மீட்பு என்பது அரசியல் சார் நிகழ்வா அல்லது ஆன்மீகம் சார் நிகழ்வா என்ற தெளிவில்லாமல் இருந்தது அவர்களின் தெளிவற்ற எதிர்பார்ப்பு. அவர்கள் எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்கவில்லை. எனவே எருசலேமை விட்டு எம்மாவு நோக்கி செல்கின்றனர். இது அவர்களின் நிறைவேறாத எதிர்பார்ப்பு. கடவுளின் திட்டத்தை தங்களின் திட்டமாக நினைத்தது அவர்களின் அதீத எதிர்பார்ப்பு. இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று பயந்து ஓடியது அவர்களின் தாழ்வான எதிர்பார்ப்பு. தாங்கள் விரும்பியபடி தங்களுக்கு சாதகமாகவே எல்லாம்
வேண்டும் என்று நினைத்தது அவர்களின் தவறான எதிர்பார்ப்பு. இவ்வாறான எதிர்பார்ப்புகள் என்ற வட்டத்திற்குள் வலம் வந்த சீடர்களை இயேசு அவர்களின் எதிர்பார்ப்புகளின் திசையை திருப்ப மறைநூலின் உதவியுடன் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கின்றார். இறுதியில் உணவு அருந்தும் போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட அந்த நேரத்தில் தங்கள் எதிர்பார்ப்புகள் தவறானது என அவர்கள் உணர்ந்து கொள்கின்றனர். வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று மனம் நொந்து கொள்கின்றார்கள். இயேசு இருக்கின்றார் என்ற அனுபவம் அவர்களின் எதிர்பார்ப்பின் திசையை திருப்பி விடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர்கள் பணிகள் நூலிலே அதிகாரம் 2 பெந்தெக்கோஸ்தே நிகழ்வுக்கு பின் பேதுரு எருசலேமில் ஆற்றிய பேருரையின் ஒரு பகுதியை வாசிக்கின்றோம். பேதுருவின் உரையின் சாரம் என்னவென்றால், தன்னுடைய சமகாலத்து யூதர்களின் தாழ்வான எதிர்பார்ப்பை இயேசுவின் உயிர்ப்பு தவிடு கொடியாக்கி விடுகிறது என்பதாகவே அமைந்திருக்கின்றது. சீடர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதால் என்ன நடந்தது? 3 காரியங்கள் நடந்தன. ஒன்று, அவர்கள் எதிர்த்திசையான எம்மாவுஸ் நோக்கி செல்கின்றனர். இரண்டாவது, முகவாட்டத்தோடு காணப்படுகின்றனர். மூன்றாவது, எருசலேமில் தங்கி இருப்பவர்களுக்குள் உமக்கு மட்டும்தான் நிகழ்ந்தவை தெரியாது என கோபம் கொள்கின்றனர். இவ்வாறான உணர்வுகளுக்கும் செயல்களுக்கும் காரணம் என்ன? என் இறைவன் என்னோடு இல்லை என்ற உணர்வு அவர்களை இந்த நிலைக்கு தள்ளிவிடுகின்றது. அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாததால் அவர்கள் பெற்ற இந்த உணர்வுகளையும் செயல்களையும் இயேசுவின் ஒற்றை செயல் புரட்டி போட்டு விடுகின்றது. அதாவது, இயேசு அப்பத்தை விற்கும் போது அவரை அவர்கள் கண்டு கொள்கின்றார்கள். கிறிஸ்து இயேசுவிற்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் வாழ்விலும் சில நேரங்களில் நாம் நம் வாழ்வின் எருசலேமை, அதாவது எருசலேமில் இயேசு அனுபவித்த துன்பத்தை தொடர்ந்து இயேசுவின் சீடர்கள் அவர் பெயரால் அனுபவிக்க போகின்ற துன்பத்திற்கு அஞ்சி எருசலேமை விட்டு எம்மாவு என்கின்ற தற்காலிக ஆறுதலை பெற தப்பி ஓடுகின்றோம். நம் எதிர்பார்ப்புகள் கடவுள் மட்டில் நிறைவேறாத போது கடவுளை விட்டு எதிர் திசை பயணிக்க தொடங்குகின்றோம். கடவுள் இவ்வளவு காலமும் நமக்கு செய்ததுகளை கூட மறந்தவர்களாய் கேள்வி கேட்க தொடங்குகின்றோம். எப்போதுமே சோர்வாக மன அமைதி இழந்து முகவாட்டத்தோடு இருந்து கொண்டு கடவுளிடமும் அதை வெளிக்காட்ட நமக்கு அடுத்திருப்பவர்களிடமும் கோபப்படவும் தொடங்குகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளிடம் எதிர்பார்ப்பது தவறா என்ற ஒரு கேள்வியை இந்த நேரத்திலே நாம் கேட்க முடியும். கடவுளிடம் நாம் அவர் பிள்ளைகளாய் எதிர்பார்ப்பது தவறில்லை. ஆனால் அவர் கடவுள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏசாயா புத்தகம் அதிகாரம் 55 வார்த்தை 8 சொல்லுவது போல, அவர் எண்ணங்கள் நமது எண்ணங்கள் அல்ல. அவரது திருவுளம் நமது விருப்பங்களை எல்லாம் நிறைவு செய்ய முடியாது. இன்றைய நற்செய்தியிலே சீடர்களின் கண்கள் திறந்தவுடன் இயேசு மறைந்து விடுகின்றார். இதுதான் கடவுள். அவர் இன்னும் கண்களுக்கு புலப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர் கடவுள் அல்ல. காண்பவை எல்லாம் மனித நிலை சார்ந்தவை, காணாதவை அனைத்தும் இறையியல்பு சார்ந்தவை. ஆகியால் தான் காண்பவற்றை விட காணாதவற்றை நம் மனதில் பதிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றார் தூய பவுலடிகளார். என் வாழ்வில் இன்று நான் அனுபவிக்கும் எருசலேம் எது? இன்று இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கே துன்பத்தின் அடியாளமாக எருசலேமாக இருப்பது கொடிய தொற்று நோயான கொரோனாதான் என்று சொன்னால் அது இன்று மிகையாகாது. இன்று என் வாழ்வின் முகவாட்டத்திற்கு, ஏமாற்றத்திற்கு, எதிர்பார்ப்பிற்கு, கோபத்திற்கு காரணமாக இருப்பது எது? இன்று
4 கூறுவது போல, நம்மை காக்கின்ற கடவுள் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இந்த வார்த்தைகளை நம் மனக்கண்களை திறக்க வேண்டும். நம் கடவுள் நம்மோடு தான் இருக்கின்றார் என்பதை நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்களிடம் நாம் கொள்ளும் எதிர்பார்ப்பு, நான் உனக்கு செய்தேன், ஆகவே நீ எனக்கு நிச்சயம் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாட்டில் உருவாவது. மனிதர்கள் வரையறைக்குட்பட்டவர்கள், மாறக்கூடியவர்கள். நம் எதிர்பார்ப்பை அவர்களின் எதிர்பார்ப்பிலிருந்தே நிறைவேற்றக்கூடியவர்கள். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. அவர் நம்மிடம் எதையுமே எதிர்பார்ப்பதும் இல்லை. நம்மிடம் ஒரு நிபந்தனை விதித்துக் கொண்டு நம்மை நோக்கி வருபவர் அல்ல நம் கடவுள். அவர் இம்மானுவேல், அவர் நம்மோடு கடவுளாய் இருக்கின்றார். அவர் நம்மை விட்டு தூரத்தில் இல்லை. அந்த 2 சீடர்களும் தங்களது பரபரப்பால், சாவை குறித்த அதீத பயத்தால் தாங்கள் எதிர்பார்த்தது நடக்காததால் இயேசு அவர்களோடு கூடவே நடந்து வந்த போதிலும் அவரை கண்டுகொள்ளவில்லை. நம் கண்கள் இந்த கொடிய நோயின் தாக்கத்தின் மத்தியிலே நம்மோடு கூடவே இருக்கின்ற நம் கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, உறவுகளை, நம் நண்பர்களை வேலைக்கு அல்லது வழியிலே ஏதாவது காரணங்களுக்காக அனுப்பிவிட்டு சுகமாக ஒவ்வொரு நாளும் வீடு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்ற போது அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூடவே சென்று திரும்பி வரும் இயேசுவை நம் கண்கள் ஒவ்வொரு நாளும் இந்த துன்ப பிரளயத்தின் மத்தியிலே கண்டுகொள்ள வேண்டும். ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு மிகவும் வெப்பம் நிறைந்த சூடான பாலைவனத்திலே பயணித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு அந்த பயணம் மிகவும் கஷ்டமாக இருக்கு. அவன் கடவுளை பார்த்து கேட்டான், கடவுளே, நான் இந்த பயணத்தை எப்படி முடிப்பேன் என்று தெரியாது, எனக்கு நீதான் உதவி செய்ய வேண்டும். நம்மளோட ஒரு வரம் கேட்கிறேன், நீ என்னோடு இந்த தனிமையில கூட வார, நான் தனியை போறது பயப்படுறேன். அப்ப கடவுள் சொன்னார், மகனே, நான் உன்னோடு கூட வருகிறேன். அவன் இந்த பாலைவனத்துல அந்த வெப்பத்தின சூடின மத்தியில நடந்து போய் கொண்டிருக்கிறான். அவன் பார்க்கிறான், பக்கத்துல 2 பாதங்கள் அவனோடு கூட வருகின்றன. அவன் மிகவும் சந்தோஷம், கடவுளே, நீ எவ்வளவு நல்லவர் பாரு, நீ சொன்னபடி எனக்கு பக்கத்துல வந்து கொண்டிருக்கு, அதுவே எனக்கு பலம் என்று சொல்லி நடந்து போய் கொண்டிருக்கான். நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதகத்துல அடிக்கடி பார்க்கிறான், பாதங்கள் அவனுக்கு வந்து 2 பாதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவனுக்கு அது பலமாக இருக்கிறது. ஒரு இடம் வருகிறது, அங்க மிகவும் சூடாக இருக்கிறது. அந்த மண் காலில் படுகிற பொழுது வெப்பம் தாங்க முடியல. அங்க இருக்க சின்ன சின்ன மணல்கள் எல்லாம் அவனுடைய பாதத்தை பதம் பார்க்க குத்தி கொண்டிருக்கிற வலிக்கிறது. அப்பொழுது அவன் திரும்பி பார்க்கிறான், பாதங்களை காணவில்லை. அவனுக்கு தாங்க முடியாத கவலை. அவன் கடவுளை பார்த்து முறைப்படுதான், கடவுளை, நீ எவ்வளவு நல்லவர் என்று நம்பினேன், நீ இவ்வளவு காலம் எனக்கு எவ்வளவு உதவி செய்து என்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றினேன். ஆனால் இப்பொழுது பாரும், நீ இந்த நேரத்தில் நான் துன்பப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது, தாங்க முடியாத அலறி துடிக்கிற பொழுது, மன்றாடுகிற பொழுது எங்கே போய்விட்டு என்னை விட்டு நான் முறைப்பட்டானாம். அப்பொழுது கடவுள் அவனுக்கு சொன்னாராம், சிரித்துக் கொண்டு, மகனே, நான் உன்னை விட்டு ஒரு இடம் போகவில்லை. நீ நினைக்கிறியா நீதான் நடந்து கொண்டிருக்கிறாய்? நீ நடந்து கொண்டிருக்கவில்லை. நான் உன்னுடைய தோளிலே தூக்கிக் கொண்டு உன்னுடைய பாதங்களுக்கு பதிலாய் என்னுடைய பாதங்களை கொடுத்து நான் நடந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பாதங்கள் காயப்படக்கூடாது, உன்னுடைய கால்கள் சூட்டால நொந்து போகக்கூடாது, நீ வேதனைப்படக்கூடாது என்று நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ அதை உணரவில்லை என்று கடவுள் சொன்னாராம். கிறிஸ்து இயேசுவிற்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் வாழ்விலும் கேள்விகள், எதிர்பார்ப்புகள், விரக்திகள் இல்லாமல் ஆச்சரியங்கள் வரும்போது அங்கேயும் இயேசு ஒரு வழிபோக்கனாக நம்மோடு நடந்தே வருகின்றார். நம்மோடு வழிநடக்கும் இறைவனை கண்டுகொள்தலே இந்த கொடிய தொற்று நோயின் பயங்கரத்தின் மத்தியிலே எம் ஆறுதலாய் அமைந்திருக்கின்றது. அதுவே எம் வாழ்வில் எம்மாவும் ஆகும். ஆமென்.